We were looking at Romans chapter 4 and verse 25. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். And we've seen something of the tremendous importance of Jesus rising from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டாரே அதனுடைய பெருத்த முக்கியத்துவத்தை நாம் தியானித்தோம். That he was raised, that is the certificate from God that your debt is cleared. உங்களுடைய கடன் நீக்கப்பட்டு விட்டது என்பதற்கு தேவனே கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரம்தான், ஒரு நிரூபணம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். Many times, many Christians who think so much about the death of Christ do not think of his resurrection enough. அநேக சமயங்களிலே அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து எந்த அளவுக்கு அதிகமாய் தியானிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அதிகமாய் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எண்ணுவது கிடையாது. I want to share with you a little suggestion that has blessed my own life. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறதான ஒரு சிறு ஆலோசனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். In the coming days, I want to encourage you to think more of the resurrection of Jesus Christ. வரக்கூடிய நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சற்று அதிகமாய் தியானியுங்கள். It will really change your life. அது உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். It will even bring healing to your sicknesses. உங்களுடைய வியாதிகளுக்கு சுகத்தையும் கூட அது கொண்டு வரும். First of all, most important, we will be absolutely sure that our past life has been blotted out. முதலாவதாக நம்முடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் நீக்கப்பட்டு விட்டது, பாவங்கள் எல்லாம் கிறுக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் அறிந்து உணர்ந்து கொள்வோம். I told you that death is the great equalizer. மரணம் என்பது மிகப்பெரிய சமப்படுத்துவதாகும். I have observed believers in our churches and even elder brothers for many years now. இப்பொழுது அநேக ஆண்டுகளாக நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகளையும் மூப்பர்களையும் நான் கவனித்திருக்கிறேன். And I feel that all of them can experience a far greater anointing than they are experiencing right now. இப்பொழுது அவர்கள் அனுபவித்திருக்கிற அபிஷேகத்தினுடைய நிலையை காட்டிலும் எவ்வளவோ அதிகமாக அவர்களாலே அனுபவிக்க முடியும். I want to say to all of you elder brothers, you can experience a much greater anointing than you are experiencing right now. இப்பொழுது நீங்கள் அனுபவித்திருக்கிற அபிஷேகத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான நிலையிலே நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். But you need one more thing, you need something. ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை. Please don't get offended when I tell you this. நான் இதை சொல்லும் பொழுது தயவு செய்து மனம் புண்பட்டு விட வேண்டாம், மனத்தாங்கல் அடைய வேண்டாம். You need a little more humility. இன்னும் கொஞ்சம் தாழ்மை தேவைப்படுகிறது. That's the reason why there is not a greater anointing. மிகப்பெரிய அபிஷேகம் இல்லாதிருப்பதற்கு இதுதான் காரணம். You may say, I'm not proud, I'm a humble brother. நான் பெருமைக்காரன் அல்ல, நான் ஒரு தாழ்மையான சகோதரன் என்று நீங்கள் சொல்லலாம். Maybe you think so. ஒருவேளை நீங்கள் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். But many of you have a little feeling of superiority compared to other people. மற்றவர்களை காட்டிலும் நான் சற்று மேன்மையானவன் என்றதான அந்த ஒரு எண்ணம் உங்களில் அனைவருக்கு இருக்கிறது. You have not understood justification. நீதிமானாக்கப்படுதலை குறித்து இன்னும் நீங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. You are still unconsciously depending on the righteousness of the law. நீங்கள் உங்களை அறியாமலேயே நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற நீதியை பற்றிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். Because of that you are missing a New Testament anointing. You are missing the miracles in your life. இது நிமித்தமாக புதிய ஏற்பாட்டு அபிஷேகத்தையும் புதிய ஏற்பாட்டு அற்புதங்களையும் நீங்கள் இழக்கிறீர்கள். Let me encourage you to go down. நீங்கள் இன்னுமாய் கீழே செல்லும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்தும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். And recognize that in God's eyes you are no better than anybody else. தேவனுடைய கண்களிலே மற்ற யாரை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர்கள் அல்லவே அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Don't be like the laborers who came in the first hour and said to the master, why have you made us equal to these people who came in the 11th hour? அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்ய வந்த முதலாம் மணி நேரத்தில் வேலைக்கு வந்த அந்த கூலியாட்கள் எங்களை இவர்களுக்கு சமமாக்கினீரே என்று சொன்னது போல நீங்கள் என்ன வேண்டாம். We have seen that many times. அநேக சமயங்களில் இதை பார்த்திருக்கிறோம். We appoint a brother as an elder in a church. ஒரு சபையிலே ஒரு சகோதரனை மூப்பனாய் ஏற்படுத்துகிறோம். In the beginning he is a very humble brother. He is like 11th hour laborer. ஆரம்பத்திலே 11வது மணி நேரத்திலே வந்த கூலிக்காரனை போல தாழ்மையாக தான் இருக்கிறார். But after he is there for a few years and God blesses his work,
ஆனால் அங்கே ஒரு சில ஆண்டுகள் இருந்து தேவனுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது his whole attitude changes. He becomes like a first hour laborer. அவருடைய முழு மனப்பான்மையும் மாறி இப்பொழுது முதலாம் மணி நேரத்துக்கு வேலைக்கு வந்த கூலி ஆட்களை போல மாறி விடுகிறார்கள். And say, how can you make me equal to these people? இவர்களோடு கூட என்னை எப்படி சமமாக்க முடியும் என்று கேட்டார்கள். I have been longer in the Lord's work than all of you. உங்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமான வருஷங்கள் தேவனுடைய பணியில் இருக்கிறேன். I say, Lord, I want to be equal to the least of all the saints all the days of my life. ஆண்டவரே, என்னுடைய எஞ்சிய நாட்கள் முழுவதுமாய் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவருக்கு நான் சமமாய் இருக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்கிறேன். That's the only place I want. எனக்கு தேவையான இடமெல்லாம் அது மட்டுமே போதும். I never want to say anything to people that makes them feel that they are smaller than me. என்னை காட்டிலும் இவர்கள் சிறியவர்கள் கீழானவர்கள் என்று உணரத்தக்கதான ஒரு காரியத்தை ஆண்டவரே நான் சொல்ல மாட்டேன். I don't want to talk to them standing on a pedestal. நான் ஒரு மேடையிலே நின்று பேசக்கூடியவனை போல நான் மேன்மையாய் என்னை மாற்ற விரும்பவில்லை. I have understood one thing. நான் ஒன்றை விளங்கிக் கொண்டேன். Death is the great equalizer. மரணம் என்பது எல்லாரையும் சமப்படுத்துவதிலே ஒரு பெரிய கருவியா இருக்கிறது. They are sinners. அவர்கள் பாவிகள். I am a sinner. நானும் ஒரு பாவி. Death has made me equal to them. மரணம் என்பது என்னையும் அவர்களுக்கு சமமாக்கி விட்டது. The spiritual death that comes as a result of sin பாவத்தின் விளைவாக வரக்கூடியதான ஆவிக்குரிய மரணம் என்பது has equalized me with all the worst sinners in the church. சபையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமான பாவியோடு கூட என்னையும் சமமாக்கி விட்டது. I accept it. நான் அதை ஏற்றுக்கொண்டேன். Then how do I stand? பிறகு எப்படி நான் நிற்கிறேன்? I stand only clothed in the righteousness of Christ. கிறிஸ்துவினுடைய நீதியினாலே தரிப்பிக்கப்பட்டவனாய் நான் நிற்கிறேன். I stand clothed with the righteousness of Christ. கிறிஸ்துவினுடைய நீதியினாலே நான் உடுத்தப்பட்டவனாய் தரிப்பிக்கப்பட்டவனாய் நிற்கிறேன். What about that brother? இந்த சகோதரனை பற்றி என்ன? Yesterday. நேற்று தான் மனம் திரும்பின அந்த சகோதரனை பற்றி என்ன? He is also clothed in the righteousness of Christ. அவரும் கிறிஸ்துவினுடைய நீதியினாலே உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறார். He is equal to me. அவர் எனக்கு சமமானவர். Can you accept that? இதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? That is the spirit of the 11th hour laborer. இதுதான் 11வது மணி நேரத்திலே வந்த கூலியானுடைய மனப்பான்மை. I am sorry to say I have seen the spirit of the first hour laborer in many people in our church. நம்முடைய சபையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறது என்னவென்றால் இந்த முதலாம் மணி நேரத்திலே வேலைக்கு வந்த கூலியானுடைய மனப்பான்மை இருக்கிறது. That is why there is no graciousness in their spirit, there is no anointing in their life. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அபிஷேகம் இல்லை, அவருடைய வார்த்தையிலே ஒரு கிருபை இல்லை. I don't throw stones at them because I myself was like that some years ago. நான் அவர்களை பார்த்து கல்லெறிவதில்லை, ஏனென்றால் நானே பல ஆண்டுகள் முன்பதாக அப்படி இருந்தேன். But God has delivered me from that legalistic spirit which bound me to this earth. இந்த பூமியோடு கூட உலகத்தோடு கூட என்னை கட்டி போட்டதான அந்த பிரமாணத்தினுடைய ஆவியிலிருந்து தேவனை விடுதலையாக்கி விட்டார். Today the only thing I can compare myself to is the eagles that fly in the sky. இன்றைக்கு நான் என்னை ஒப்பிட்டு பேச வேண்டும் என்று சொன்னால் வானத்திலே பறக்கக்கூடிய கழுகுகளைப் போல. Why? ஏன்? Because I have no righteousness but the righteousness of Christ today. எனக்கு என்று நீதி கிடையாது, எனக்கு இருக்கிறதெல்லாம் கிறிஸ்துவினுடைய நீதிதான். And when I come to Jesus, come to God the Father, I come only with the righteousness. பிதாவாகிய தேவனிடத்திலே வரும்பொழுது கிறிஸ்துவினுடைய நீதியினால் மட்டுமே நான் வருகிறேன். That is the meaning of Romans 4:25. He was raised again for our justification. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக இயேசு எழுப்பப்பட்டிருக்கிறார் என்பதன் பொருள் அதுதான். My brothers and sisters, you don't have to take as long as I took to discover these truths. இந்த சத்தியங்களை கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு நாட்கள் எனக்கு ஆனதோ அவ்வளவு நாட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை. I went wandering and I finally found it. நான் அங்கே இங்குமாய் அலைந்து கடைசியாக கண்டுபிடித்தேன். But you can come there straight. ஆனால் நீங்கள் அலையாமலே நேரடியாக இந்த சத்தியத்துக்கு வர முடியும். Death has equalized you with all the sinners in your church. உங்களுடைய சபையில் இருக்கிற எல்லாரோடும் கூட உங்களையும் மரணம் என்பது சமப்படுத்தி விட்டது. Can you accept that? இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? You'll never have a problem with pride then. அப்படி இருக்கும் பட்சத்திலே உங்களுக்கு பெருமை என்ற பிரச்சனையே இருக்காது. See, God has equalized everybody. தேவன் எல்லாரையும் சமப்படுத்தி விட்டார். See what it says in Romans chapter 11. ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். Verse 32. 32ஆம் வசனம். God has shut up everybody in disobedience so that he can have mercy on all. எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். One was disobedient a little bit, another person was disobedient a million times more. ஒருவன் கொஞ்சம் கீழ்ப்படியாமல் இருந்தான், இன்னொருவன் லட்சக்கணக்கான மடங்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறான். It's something like saying pass marks in the class is not 40% but 100%. ஒரு வகுப்பிலே தேர்ச்சி பெறக்கூடிய மதிப்பெண்கள் 40% அல்ல 100% எடுத்தால் தான் பாஸ் என்று சொல்வது போல. 99%. ஒரு மாணவன் 99 மார்க் வாங்கி இருக்கிறான். Another student got 0. இன்னொரு மாணவன்
0 மார்க் வாங்கி இருக்கான். Next year, அடுத்த வருஷம் same class. ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான். Failed. ரெண்டு பேருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. This boy got 0. இந்த 0 மார்க் வாங்கினவன் Failed. தோற்று போய் விட்டான். 99%. 99% வாங்கினவன் Failed. You are sitting in the same class. தவறி விட்டான். But who's the one who's finding it difficult? ஆனால் இப்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு யாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு? The fellow got 0 says, I knew I would fail. I am good for nothing. நான் ஒண்ணுமே எழுதல, நான் மார்க்கே வராது, ஃபெயில் ஆவன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும் அப்படி ஜாலியா சொல்லுவான். I am happy. I praise the Lord. I am here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சந்தோஷமா இருக்கேன். ஃபெயில் ஆகிறது எதிர்பார்த்துதானே. The fellow who got 99% is like that elder brother. He says, how dare God put me in the same class as this chap who has ஆனா failed. 99 மார்க் வாங்கினவன பாத்தீங்கன்னா அவன் இந்த மூத்த குமாரனை போல எப்படி நான் ஆண்டவர் என்னை எப்படி ஃபெயில் ஆக்க முடியும்? Whole year he is unhappy. அவன் வருஷம் முழுசும் சந்தோஷமற்றவனாகவே படிக்கிறான். So what is the result? Next year also he fails because he doesn't pay attention in the class. அவருடைய விளைவு என்ன? இந்த வருஷம் பாடத்துல கவனம் செலுத்தாதபடினாலே, கவலைப்பட்டபடினால அடுத்த வருஷம் ஃபெயில் ஆயிடுறான். So God has shut everybody up into the same class. 99% or 0%, you're all the same. 99 மார்க் வாங்கினாலும் சரி, 0 மார்க் வாங்கினாலும் சரி, எல்லாரையும் ஒரே கிளாஸ்ல தேவன் வச்சு அடைச்சு He போட்டார். has shut up everybody to disobedience. எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள அடைச்சு So that he போட்டார். can show mercy to all. அப்பொழுது எல்லார் மீதும் அவர் இரக்கம் காண்பிக்க Okay, முடியும். now here's the next part of that story. இப்போது இந்த கதையினுடைய மறுபக்கம் Everybody is failed. எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. So the teacher comes to the class next year. அடுத்த வருஷம் டீச்சர் கிளாஸ்க்கு வராங்க. All of you have failed. எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டீங்க. Chap who got 0 says, teacher, I knew that. I knew I would be failing. 0 மார்க் வாங்கணும் எனக்கு தெரியும் டீச்சர், நான் ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு முன்னாடியே தெரியும் டீச்சர் ஃபெயில் Chap who ஆவணும். got 99% is sitting angry there. Chap who's got 98%, he's also angry. 99 மார்க் வாங்கினவன் பயங்கர கோபம், 98 மார்க் வாங்கினவன் அவனுக்கு டீச்சர் மேல கோபம். But the teacher says, here is the good news. இங்கே ஒரு நல்ல செய்தி என்று டீச்சர் சொல்கிறார். I am going to give you all some grace marks. எல்லாருக்கும் நான் கிரேஸ் மார்க் கொடுக்க போறேன். So the 99% fellow is a bit happy. If I get one grace mark, I'll get 100. 99 மார்க் வாங்கணும்னு சந்தோஷம். ஒரு மார்க் எனக்கு கிருபை மார்க் கிடைச்சா போதும், நான் பாஸ் ஆயிடுவேன். I'm sure there'll be at least one grace mark. குறைந்தபட்சம் ஒரு கிரேஸ் மார்க்காச்சு கொடுப்பாங்க நான் நம்புறேன் என்று So நினைக்கிறேன். the teacher says, how much grace marks do you think I'm going to give? உனக்கு எத்தனை கிரேஸ் மார்க் கொடுக்க போறேன் என்று எண்ணுகிறாய்? I'm going to give 100 grace marks to everybody. எல்லாருக்கும் 100 மார்க் கிரேஸ் மார்க்கா கொடுக்க போறேன். So everybody gets 100%. எல்லாருக்குமே 100% வந்துருச்சு. Now who is the happiest? இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கவன் யாரு? Fellow got 0. 0 மார்க் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். Who is the one who is most angry even though he was promoted? இப்ப பாஸ் ஆனா கூட இப்ப யாருக்கு ரொம்ப கோவமா இருக்கு, வருத்தமா இருக்கு? 99 மார்க் வாங்கினவனுக்கு தான். This fellow, with all my hard work, I'm sitting in the same class as this fellow who got 0. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு 99 மார்க் வாங்கினா நானும் அதே கிளாஸ்ல உட்கார்ந்திருக்கேன். 0 மார்க் வாங்கினா அவனும் என் கிளாஸ்ல He is not happy that he's promoted. அவனுக்கு அடுத்த வகுப்பு போனதுனால அவனுக்கு சந்தோஷமே இல்ல. He is unhappy that that fellow is also promoted and quite equal. எனக்கு கொடுத்தது சரிதான், ஆனா அவனுக்கும் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்களே, அடுத்த வருஷம் வந்துட்டானே என்று அவன் சந்தோஷப்பட்டவனாய் மாறுகிறான். Trouble with so many Christians. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். And that is why they sit unhappy in the church. ஆகவே தான் சபையிலே சந்தோஷமற்றவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். And they can never go on with God. ஒரு காலம் அவள் தேவனோடு கூட நடக்க முடியவில்லை. I am a happy Christian. நான் சந்தோஷமுள்ள ஒரு கிறிஸ்தவன். Because I don't know how many grace marks I needed, but I've got 100% from Jesus Christ. எனக்கு எத்தனை கிரேஸ் மார்க் தேவைப்பட்டதுன்னு எனக்கு தெரியல, ஆனா 100% எனக்கு இயேசுவிடத்திலிருந்து தான் கிரேஸ் மார்க் கிடைச்சது. He has made me equal to everybody. எல்லாரோடும் என்னையும் சமப்படுத்தி விட்டார். I never in my life want to be above another brother in any church in the world. உலகத்தில் உள்ள எந்த சபையிலே ஆனாலும் சரி, எந்த மனிதனை காட்டிலும் நான் என்னை மேன்மையானவனாக வைக்க விரும்பவே இல்லை. I don't want to be respected more. நான் அதிகமாய் மதிப்பு கொடுக்கப்பட விரும்பவில்லை. I don't want to be honored more. அதிகமாய் கனப்படுத்தப்பட விரும்பவில்லை. And therefore I am a very happy man. ஆகவே நான் ரொம்ப சந்தோஷமுள்ள மனிதனா இருக்கிறேன். I don't want anyone to think I'm a great preacher or a great servant of God either. That also doesn't interest me. நான் ஒரு பெரிய பிரசங்கியார், நான் ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் என்று யாரும் என்னை என்ன வேண்டும் என்று நினைப்பதில்லை. Because I know I'm a sinner. நான் ஒரு பாவி என்பதை அறிந்திருக்கிறேன். Take out this garment of the righteousness, I'll be ashamed to stand here. இந்த நீதி என்கிற வஸ்திரத்தை எடுத்து விட்டால் நான் இங்கே நிற்பதற்கு கூட வெட்கப்படுவேன். You know that story which Jesus said in Matthew 20, மத்தேயு 22, மத்தேயு 22 அதிகாரம், about all the people who are invited to a wedding feast. கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஜனங்களை குறித்து The வாசிக்கிறோம். king's wedding feast. அங்கே ராஜாவுடைய திருமண விருந்து. And he first called some rich people, they didn't come. ஐஸ்வர்யவான்களை எல்லாம் கல்யாணத்துக்கு வரும்படி அழைத்தார், அவர்கள் வரவில்லை. And the king got angry and he said, go into the streets and call all the beggars. இப்பொழுது நீ தெருவிலே போய் அங்கே இருக்கிற
பிச்சைக்காரர்கள் எல்லாம் கூப்பிடு என்று சொல்கிறான். And some murderers and everybody, all, which says in verse 10, evil and good people were all invited. நல்லவர்கள் பொல்லாதவர்கள் எல்லாரையும் அந்த விருந்துக்கு அழைத்தான். But some of these people were beggars in rags. ஆனால் அங்கே ஒரு சில பிச்சைக்காரர்கள் கந்தையை அணிந்திருந்தார்கள், Filthy clothes. அசுத்தமான ஆடை. So the king did something. It's not mentioned here in the இங்கே story. சொல்லப்படவில்லை, ஆனால் ராஜா ஒன்றை செய்தான். At the gate, அந்த வாசல்லே he gave everybody a wedding garment. எல்லாருக்கும் ஒரு கல்யாண வஸ்திரம் See, those அதை days, ஆயத்தப்படுத்தினான். those days wedding garment was like one big dress. It's not separate shirt and pant. One dress covers your whole body like these Arabs wear. அந்த நாட்களிலே உள்ள கல்யாண வஸ்திரம் ஒரு சட்டை ஒரு பேண்ட் போல அல்ல, இப்பொழுது இருக்கிற அரேபியர் உடுத்திருக்கிறது போல ஒரு பெரிய அங்கி. So this man with all the dirty dress, he puts this dress on him and he looks great. உள்ள அழுக்கான சட்டை இருந்தா கூட அது மேல அந்த கல்யாண வஸ்திரத்தை போடும்போது, அங்கியை போடும்போது அவன் நல்ல சுத்தமானவனா இருக்கிறான். Another fellow who's dressed a little better, he also put this on. He looks equal to this fellow. இன்னொருத்த அவன் Dress நல்லா தான் இருக்கு, அவனும் இந்த அங்கியை போட்டுக்கிறான். இப்போது இவனும் அவனும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள். There's no difference. வித்தியாசமே இல்லை. Everybody is happy to get this new dress. இந்த புது கல்யாண வஸ்திரத்தை வாங்கிக் கொள்வதற்கு எல்லாருக்குமே சந்தோஷம். Who are the happiest? ரொம்ப சந்தோஷம் உள்ளவன் யாரு? Fellow who had really useless clothes. உண்மையாலேயே எதுக்கும் பிரயோஜனமற்றதான ஒரு துணியை போட்டிருக்கவன் தான். Then one man comes with suit and tie and all that. He's one of those little better off people. He's not a beggar. ஆனால் ஒருத்தன் பார்த்தா நல்ல கோட்டை சுட்டுலாம் போட்டுட்டு வரான், அவன் பிச்சைக்காரன் கிடையாது. They gave நல்ல him this dress. அவனுக்கு இந்த Dress கொடுத்தாங்க. He said, no, this is okay. I'm all right. இது எனக்கு வேண்டாம், நான் இந்த கோட் சுட்டே வர, இது எனக்கு நல்லா தான் இருக்கு This is the அப்படின்னு. king said you must put this on. இல்லப்பா, ராஜா சொல்லி இருக்கிற இந்த கல்யாண வஸ்திரம் போட்டுட்டு வரணும். King will understand. I'm okay. ராஜாவுக்கு நான் நல்லா Dress போட்டுருக்கேன், அவர் So he goes புரிஞ்சுக்குவாரு and எனக்கு sits போதும். there. ஆக இவன் போய் உள்ள உட்கார்றான். He's the only one without this white dress. ஆக பார்த்தா எல்லாரும் நல்ல அந்த வெள்ளை அங்கி போட்டிருக்காங்க, இவர் ஒருத்தர் தான் அந்த Dress போடல. So the king comes and looks at all the guests. ஆகவே அந்த ராஜா வந்து இப்பொழுது விருந்தாளிகள் எல்லாம் பந்தி விசாரிப்புல பார்க்கிறார். 1,000 people with white dress, you can immediately spot somebody wearing a blue suit. அங்கே 1000 பேர் வெள்ளை அங்கே அணிந்திருக்கிறாள், அதுல ஒரு ஆள் வந்து ஒரு ப்ளூ கலர் கோட் போட்டுறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். So the king looked and said, hey, who's that sitting there with that dress? இந்த Dressல உட்கார்ந்திருக்கிறது யாருப்பா அவன் என்று கேட்கிறார். How did you come here without verse 12, without putting on this garment again? இந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் இங்க எப்படி வந்த என்று கேட்கிறார். You know what he thought. அவன் என்ன எண்ணி இருந்தான் என்று உங்களுக்கு தெரியும். King says, what's wrong with this dress? இந்த Dressல இதுக்கு என்ன குறைச்சல்? நல்ல பெரிய கோட் தானே இது. It was a good dress. நல்ல ஆடை தான். You know what the king said? ராஜா என்ன சொன்னார்? Bind him hand and foot, verse 13, and cast him into the outer darkness. மத்தேயு 22:13 இவன் கையும் காலையும் கட்டி கொண்டு போய் புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொல்லிவிட்டார். For many are called, verse 14, but few are chosen. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். God calls everybody. தேவன் எல்லாரையும் அழைக்கிறார். But some people never make it because they are proud of their righteousness. தங்களுடைய சொந்த நீதியிலே பெருமையுள்ளவர்களாக இருக்கிறபடினாலே எல்லாரும் அந்த அழைப்புக்கு They say, I'm கீழ்ப்படியவில்லை. not a beggar, my righteousness is good enough. நான் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது, என்னுடைய நீதி அது நல்ல நீதியா இருக்கிறது, I've got a good testimony. எனக்கு நல்ல சாட்சி இருக்கிறது. Some of us don't think like that before we are saved. நாம் நம்மில ஒரு சிலர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இப்படி எண்ணுவதில்லை. I think all of us, when we came to the Lord, we came without any righteousness. நாம் எல்லாருமே தேவனிடத்திலே வரும்பொழுது எந்த ஒரு நீதியும் இல்லாமல் தான் வந்தோம். Our problem is, நம்முடைய பிரச்சனை என்னன்னா, after we get this righteousness of Christ, இந்த கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக்கொண்ட பிறகு we still think some of our righteousness is a little better. நம்முடைய நீதிகளிலே ஒரு சில நீதிகள் இன்னும் மேன்மையானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். And we want to show a little bit of our righteousness. நம்முடைய நீதியை கொஞ்சம் காண்பிக்க விரும்புகிறோம். So we have half the righteousness of Christ and half our own righteousness. ஆக இப்பொழுது பாதி கிறிஸ்துவினுடைய நீதி, பாதி என்னுடைய சொந்த நீதி. And that's why we are not accepted. ஆகவே தான் நாம் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக At the இருக்கிறோம். end of our life, we must be clothed with the righteousness of Christ. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நாம் கிறிஸ்துவினுடைய நீதினாலேயே தரிப்பிக்கப்பட்டவர்களாக No இருக்க other வேண்டும். way. வேறு வழியே இல்லை. That's the only way to be accepted. தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இது ஒன்றே வழி. Many of us have not understood that. நம்மில் அநேகர் அதை விளங்கிக் கொள்ளவில்லை. Because we have not understood justification. ஏனென்றால் நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை நாம் இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை. Till the end of your life, உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரை you can only be accepted with the righteousness of Christ. கிறிஸ்துவினுடைய நீதியினாலே மட்டுமே நீ ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். Don't try to show off your righteousness. உன்னுடைய நீதியை நீ வெளியே காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி சுற்றி திரிய வேண்டாம். Don't take this righteousness of Christ and tuck it inside your pants so that people can see your pant also. உன்னுடைய பேண்ட பார்க்கணும்ன்றதுக்காக இயேசு கிறிஸ்து கொடுத்த நீதியின் வஸ்திரத்தை அப்படியே டக் பண்ணி உள்ள போட்ற வேண்டாம். No, nobody needs to see your pant.
உங்களுடைய பேண்டை யாரும் பார்க்கணும்னு தேவையில்லை. Maybe a good stylish pant, but nobody wants to see it. நல்ல ஸ்டைலான பேண்டா இருக்கலாம், ஆனா யாரும் அதை பார்க்க விரும்பவில்லை. Recognize that you are equal to the least and the lowest in the church. சபையில இருக்கிற மிகவும் கீழான மிகவும் தாழ்வான இடத்துல இருக்கிறவருக்கு நீங்களும் சமம் என்று எண்ணிக்கொள்ளுங்க. You know what is the great secret of the apostle Paul? அப்போஸ்தலன் பவுலுடைய பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? After he had served the Lord for many years, அநேக ஆண்டுகள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த பிறகு, when he was about 60 years old, 60 வயதா இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட he had already served the Lord for about 30 years. ஏற்கனவே 30 ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்து விட்டார். He writes in 1 Corinthians 15, 1 கொரிந்தியர் 15 அவர் எழுதுகிறார், verse 9. 9ஆம் வசனம். After serving the Lord for 30 years, 30 ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்து விட்டு, more than all the other apostles, மற்ற எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும், he says in verse 10, I have labored more than all the other apostles. மற்ற எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டவன் என்று சொல்கிறார். Verse 10. 10ஆம் வசனத்திலே. But he says still, ஆனாலும் verse 9, 9ஆம் வசனம் சொல்கிறார், I am the least of the apostles, not fit to be called an apostle. அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல என்று. Why? Because I persecuted the church of God. ஏன்? நான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினேன். Yeah, but Paul, you did that 30 years ago. ஆனால் பவுலே 30 வருஷத்துக்கு முன்னாடி தானே அதை துன்பப்படுத்தினீங்க சபையை. But I can't forget it. ஆம், நான் அதை மறக்கவே முடியாது. You mean God has not forgiven you? தேவன் உங்களை மன்னிக்கவில்லையா? Of course he's forgiven me everything. அவர் என்னை எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் தான். Blood of Christ has cleansed me. The devil cannot make me. எல்லாவற்றிலிருந்தும் என்னை சுத்திகரித்து விட்டது. The devil cannot make me feel guilty. சாத்தான் என்னை குற்ற உணர்வுடைய செய்ய முடியாது. The fact remains, I did it. ஆனால் நான் செய்ததுதான், அது உண்மை அப்படியே இருக்கிறது. And I've seen in these 30 years, I've seen so much sin in my life. இந்த 30 ஆண்டுகளில் எவ்வளவு பாவத்தை என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். I feel, even though I'm an apostle, நான் ஒரு அப்போஸ்தலனா இருந்தாலும் கூட, in the list of apostles, I am the last. அந்த அப்போஸ்தலர் என்ற அந்த பெயர் பட்டியலிலே கடைசியாக தான் நான் இருக்கிறேன். Let me ask you, my dear brothers, என் அருமையான சகோதர சகோதரிகளை உங்களை கேட்கிறேன். you are an elder brother. நீ ஒரு மூத்த சகோதரனா இருக்கிறாய். How many of you can honestly say, in the list of elder brothers, I am the last? மூப்பர்கள் என்ற பட்டியலிலே நேர்மையாக, உண்மையாலுமே நேர்மையாக எத்தனை பேர் சொல்ல முடியும், அல்ல நான் தான் கடைசி என்று? None of you will say I am the first. நான் தான் முதல் என்று யாரும் சொல்ல மாட்டீர்கள். I know that. எனக்கு அது தெரியும். But I don't know how many of you will say I am the last, not fit to be called an elder brother. ஒரு மூப்பன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதி அல்ல, நான் தான் இந்த பட்டியலிலே கடைசி என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் தெரியவில்லை. So difficult to find that spirit today. இந்த ஆவியை கண்டுபிடிப்பது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. That was the secret of the apostle Paul. அப்போஸ்தலன் பவுலுடைய ரகசியம் இதுதான். Have you served the Lord for 30 years like him? அவனை போல 30 ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறாயா? We have done not even 1% of what he did, and what high thoughts we have of ourselves. அவர் செய்த ஊழியங்களிலே 1% கூட நாம் செய்யவில்லை, ஆனாலும் நம்மை குறித்து எவ்வளவு மேன்மையான எண்ணங்களை வைத்திருக்கிறோம். காரணம் தெரியுமா? We have not meditated on the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் இன்னுமாய் தியானிக்கவில்லை. We have not understood justification. நீதிமானாக்கப்படுதலை குறித்து நாம் தியானிக்கவில்லை. We have not understood that story of receiving the wedding garment without showing off our suit and tie. நம்முடைய கோட் சூட் டையை காண்பிக்காதபடி அந்த அங்கியை வாங்கி, கிறிஸ்துவின் அந்த கல்யாண வஸ்திரத்தை வாங்கி அணிந்து கொள்வதை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. He was not acting humble. If Paul was pretending to be humble, the Holy Spirit would not have put this in the Bible. பவுல் இங்கே தாழ்மையா இருக்கிறது போல நடிக்கவில்லை. அப்படி நடித்திருந்து சொல்லியிருப்பார் என்று சொன்னால் ஆவியானவர் அந்த வசனத்தை இங்கே வைத்திருக்க விட மாட்டார். We can all act humble. நாம் எல்லாரும் தாழ்மையா இருக்கிறது நடிக்கலாம். I am nobody, I am nothing. நான்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர், நான்லாம் ஒண்ணும் இல்ல. But what do you think about yourself in your thoughts? That is what you really are. உங்களுடைய எண்ணங்களிலே உங்களை பற்றி என்ன எண்ணுகிறீர்கள், அதுதான் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கும். Proverbs 23 verse 2 says, நீதிமொழிகள் 23:2, 23:2 சொல்லுகிறது, as a man thinks in his heart, so is he. ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே எப்படி எண்ணுகிறானோ அப்படியே தான் அவனும் இருக்கிறான். Do you know what you really are? நீங்கள் உண்மையாலுமே எப்படி இருக்கீர்கள் என்று தெரியுமா? You really are what you think in your thoughts. உங்களுடைய எண்ணங்களிலே நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்களோ அப்படியே தான் நீங்களும் இருப்பீர்கள். This is what Paul said after 30 years of being a believer. 30 ஆண்டுகள் விசுவாசியாக இருந்த பிறகு பவுல் இதை தான் சொல்கிறார். Yeah, let me show you that verse in case you didn't know. உங்களுக்கு அந்த வசனம் தெரியவில்லை என்று சொன்னால் நான் அதை காண்பிக்கிறேன். In Proverbs 23, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் verse 7, 7ஆம் வசனம், as he thinks within himself, so is he. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். You read that? இதை வாசித்தீர்களா? 23:7, நீதிமொழிகள் 23:7, as he thinks in his heart, that's what he is. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ It's not what you say. நீ என்ன சொல்லுகிறாயோ அது அல்ல. Say, we all say, oh, I am nobody, I am good for nothing, I am a sinner and all that. சொல்லணும் எல்லாம் சொல்லலாம், நான் பாவிதான், நான் ஒண்ணும் இல்ல, நான் தகுதி இல்லை என்று. ஆனால் what you think in your heart,
That's what you really are. இருதயத்தில் என்ன நினைக்கிறாயோ அப்படித்தான் நீ உண்மையாலுமே இருக்கிறாய். So what did Paul think in his heart? பவுல் தன்னுடைய உள்ளத்தில் என்ன எண்ணுகிறான்? I am the least of all the apostles, not fit to be called an apostle. அப்போஸ்தலன் என்று பேர் சொல்வதற்கு கூட தகுதியற்றவன். அப்போஸ்தலன் என்ற பட்டியலிலே நான் கடைசியானவனாய் இருக்கிறேன். Okay, 4 years later, 4 வருஷம் கழித்து he writes another letter. இன்னொரு கடிதத்தை எழுதுகிறான். Now he is 64 years old. இப்பொழுது அவருக்கு 64 வயதாகிறது. In Ephesians chapter 3. எபேசியர் 3ஆம் அதிகாரம். Now what does he think of himself? இப்பொழுது அவர் தன்னை குறித்து என்ன எண்ணுகிறார்? Now he has walked with the Lord for 4 more years. இப்பொழுது இன்னும் 4 ஆண்டுகள் கூடுதலாக ஆண்டவரோடு கூட நடந்திருக்கிறார். Now what does he say? இப்பொழுது என்ன சொல்கிறார்? Ephesians 3:8. எபேசியர் 3:8. Now it's not least of the apostles. Now he says I am the least of all the believers in the world. இப்பொழுது அப்போஸ்தலர்களே கடையானவன் என்று சொல்லவில்லை. இப்பொழுது உலகத்திலே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். That's amazing. எவ்வளவு வியப்பா இருக்கிறது. See how he is progressing. அவர் எப்படி முன்னேறுகிறார் பாருங்கள். When he was 60 years old, he was thought he was the last least of the apostles. 60வது வயதிலே எல்லா அப்போஸ்தலர்களும் நான் சிறியவன் என்று சொல்கிறார். 4 years later he says even among the believers I am the last. 4 வருஷங்கள் கழித்து பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொல்கிறார். How many elder brothers feel like that I am the least of all the believers? எல்லா விசுவாசிகளிலேயும் நான் தான் சிறியவன் என்று எத்தனை மூப்பர்கள் எண்ணுகிறார்கள்? It's amazing. வியப்பா இருக்கிறது. Then 2 more years. 2 வருஷம் கழித்து now he is about 65 66. இப்போது 66 65 66 வயதாகிவிட்டது. Then he writes 1 Timothy. அப்பொழுது 1 தீமோத்தேயு எழுதுகிறார். Now he's walked with the Lord for another year. இன்னும் ஒரு ஆண்டு தேவனோடு கூட நடந்திருக்கிறார். He's about 65 now. இப்போது 65 வயதாகிவிட்டது. And now he says in 1 Timothy 1. இப்போது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். Now it's not least of the apostles. இப்பொழுது அப்போஸ்தலர்களே சிறியவன் என்று அல்ல. Now it's not even least of the saints. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் என்றும் அல்ல. He says in verse 15 I am the chief of all the sinners in the world. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவிகளிலும் நான் தான் பிரதான பாவி என்று சொல்கிறார். What a development in Paul's life. பவுலுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வளர்ச்சி பாருங்கள். See, how do you understand spiritual growth? ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் எப்படி விளங்கிக் கொள்வீர்கள்? I was an ordinary believer 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சாதாரண விசுவாசி. After 7-8 years I became an elder brother. 7-8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மூத்த சகோதரன். Now I've got little experience as an elder brother. I'm a little senior elder brother. இப்போது எனக்கு கொஞ்சம் அனுபவம் கிடைத்து விட்டது. இப்போது சீனியர் மூத்த சகோதரன். And after I'm faithful like that, maybe brother Zach will appoint me as a bishop for many churches. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் நான் அதுலயும் உண்மை உள்ளவனா இருந்தேனா அநேக சபைகளுக்கு மேல சகோதரர் ஜாக் அவர்கள் என்னை ஒரு கண்காணியாய் பிஷப்பா என்னை அப்பாயின்ட் நியமிப்பார். I'll have a diocese all to myself. எனக்கென்று ஒரு டயசிஸ் இருக்கும். One day I may be an apostle also. ஒரு நாள் நான் அப்போஸ்தலனா கூட மாறுவேன். But Paul was going the other way. பவுல் வேறொரு வழியிலே தான் அவன் சென்றார். He thought he was such a big man. நான் இவ்வளவு பெரிய மனிதன் எண்ணினார். And he got converted, he suddenly came down. மன்னிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கீழே வந்துட்டார். Then he served for 30 years. He said, "Oh boy, I'm really nothing. I'm just." 30 வருஷம் ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப கீழ அப்போஸ்தலன் சொல்றது கூட நான் தகுதி இல்ல சொல்றாரு. 4 more years of walking with the Lord, he goes still down. இன்னும் 4 வருஷம் தேவனோடு கூட இருந்து பரிசுத்தவான்கள் எல்லாரும் சிறியவன் சொல்றார். And after 1 more year he says, "I'm sure I'm the biggest sinner in the whole world." இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அவர் சொல்றாரு முழு உலகத்துல நான் தான் பெரிய பாவி. You know what that proves? இது எதை நிரூபிக்கிறது தெரியுமா? It proves one thing to me. இது ஒன்றை எனக்கு நிரூபிக்கிறது. That man was coming closer and closer and closer to God. அந்த மனிதன் தேவனண்டை நெருங்கி 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 வந்து கொண்டிருக்கிறான். He was seeing more of himself. தன்னை குறித்து அதிகமாய் பார்க்கிறான். You know, like Isaiah, when he saw himself, he said, "Oh, wretched man." ஏசாயா அவன் அந்த மகிமை பார்க்கும்போது ஐயோ அதமானேன் நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்கிறான். Let's turn to Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் Isaiah chapter 5. 5ஆம் அதிகாரம். Isaiah was a prophet. ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி. Everything he said in Isaiah, the book of Isaiah, is inspired by the Holy Spirit, 100% true. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே அவன் சொன்ன காரியம் எல்லாம் 100க்கு 100 அது தேவனாலே ஏவப்பட்டு எழுதினதாக. We know this is the word of God. இது தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Everything he said was true. அவர் சொன்னதெல்லாம் சத்தியம். But sometimes we can say what is true, but in a wrong spirit. ஆனால் சில சமயத்திலே நாம் சத்தியத்தை அல்லது உண்மையை தவறான ஆவியிலே சொல்லிவிட முடியும். It's not enough to say what is true. சத்தியம் என்ன என்பதை மட்டும் சொன்னால் போதாது. When the devil accuses us to God, he says what is true. பிசாசு நம்மை தேவனுக்கு முன்பாக குற்றப்படுத்தும் பொழுது அவன் உண்மையைத்தான் சொல்லுகிறான். He can't go and say brother Zach is a murderer because it's not true. He won't say that. அவன் போய் தேவனிடத்திலே போய் சகோதரர் ஜாக் அவர் கொலை செய்து விட்டார் கொலைகாரன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் he will only say what is true. எது மெய்யோ அதைத்தான் சொல்லுவான். Something he sees in my life, he'll say, see what he did. என்னுடைய வாழ்க்கையில பார்க்கிற ஒன்றை உடனே போய் தேவனிடத்திலே பாத்தீங்களா So என்ன செஞ்சிட்டா பாத்தீங்களா என்று சொல்லுவான். you know, even accusers
among believers when they accuse one another, they speak what is true. ஆகவே குற்றஞ்சாட்டர்கள் கூட விசுவாசிகளுக்குள்ளே ஒருவர் குற்றஞ்சாட்டர்கள் கூட அவர் உண்மையைத்தான் சொல்லுகிறார்கள். Some people add lies also. சில பேர் அதுலயும் கொஞ்சம் கை தேர்ந்தவர்களாய் கொஞ்சம் பொய்யும் சேர்த்து Don't சொல்லுவாங்க. think when you speak what is true, you are not in fellowship with the devil. ஆகவே நான் உண்மையைத்தானே பேசுறேன், ஆகவே நான் சாத்தானோடு கூட ஐக்கியமா இல்லை என்று மட்டும் எண்ணி விட It வேண்டாம். is the spirit in which you say it. எந்த ஆவியில சொல்றீங்கன்றதா முக்கியம். Are you saying it to destroy somebody, or are you saying it with a concern for him? நீங்கள் யாராவது ஒருவரை அழிக்கும்படி கெடுக்கும்படி சொல்லுகிறீர்களா, அல்லது அவர் மேல ஒரு கரிசனைப்பட்டு பாரத்தோடு சொல்லுகிறீர்களா? So Isaiah said what is true. ஆகவே ஏசாயா மெய்யைத்தான் சொன்னான். But he needed to learn something. He also needed to grow in the Lord. ஏசாயாவும் தேவனுக்குள்ளாக வளர வேண்டியிருக்கிறது, ஒன்றை கற்றுக்கொள்ள Just வேண்டியிருக்கிறது. like Paul, we saw he grew in the Lord. பவுல் எப்படி தேவனுக்குள்ளாக வளர்ந்தானோ அதே போல ஏசாயாவும் வளர So வேண்டியிருக்கிறது. Isaiah says in chapter 5. ஆகவே ஏசாயா 5 சொல்லுகிறார். ஏசாயா He says in verse 8. 8ஆம் வசனம், Woe unto those who add house to house. வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. Verse 11. Woe unto those who rise up early and drink. சீக்கிரமாகவே அதிகாலமே எழுந்து மதுபானம் குடிக்கிறவர்களுக்கு ஐயோ. 11ஆம் வசனம். And verse 18. Woe unto those who drag iniquity with cords of falsehood. வண்டியின் வடங்களால் பாவத்தை இழுத்துக் கொண்டு வருகிறவர்களுக்கு ஐயோ. Verse 18. 18ஆம் வசனம், மாயின் கயிறுகளால் அக்கிரமத்தை செய்கிறவர்களுக்கு ஐயோ. Verse 20. Woe unto those who call evil good. தீமையை நன்மை என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. 20ஆம் வசனம். Verse 21. Woe to those who are wise in their own eyes. தங்கள் பார்வைக்கு ஞானிகளாய் புத்திமான்களாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று 21ஆம் வசனத்தில் சொல்கிறான். Another woe. Woe to those who are heroes. Verse 22. And they're drinking wine. மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று 22ஆம் வசனத்தில் சொல்கிறார். It's all correct. அவர் சொல்வது எல்லாம் சரிதான். He's denouncing all these people. இந்த ஜனங்கள் எல்லாம் அவன் குற்றப்படுத்துகிறான். Then, chapter 6 verse 1, he sees the Lord one day. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவன் தேவனை பார்க்கிறான். He says, I saw the Lord in heaven one day. God ஒரு நாளிலே பரலோகத்தில் இருக்கிற தேவனை நான் பார்த்தேன் தரிசனத்தில் என்று saw சொல்கிறார். all the angels saying, Holy, 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 verse 3. பரிசுத்தர் 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 என்று சொல்லக்கூடிய தூதர்களை நான் பார்க்கிறேன். Then what does he say? அதுக்கு பிறகு என்ன சொல்கிறான்? Verse 5. 5ஆம் வசனம், Woe is me. ஐயோ அதமானேன் என்று சொல்கிறான். Now he's thinking of himself. இப்போது அவன் தன்னை குறித்து எண்ணுகிறான். Oh God, I am the sinner. தேவனே நான் தான் பாவி. My lips are unclean. என்னுடைய உதடுகள் அசுத்த உதடுகள். The people around me also, their lips are unclean, but my lips are also unclean. அசுத்த உதடுள்ள ஜனங்கள் அவருடைய உதடுகளும் அசுத்தமானது, என்னுடைய உதடும் அசுத்தமானது. I am like them. நானும் அவர்களைப் போல இருக்கிறேன். What a blessed day that is when you see the Lord and you discover நீங்கள் that you are just like everybody else. தேவனை பார்க்கும் பொழுது மற்றவர்களைப் போலவே நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிப்பது எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. Maybe externally you have not done the terrible things that other people did. வெளிப்பிரகாரமாக மற்றவர்கள் செய்த கொடுமையான காரியங்களை நீங்கள் செய்யவில்லை. Maybe externally you have served the Lord and done certain things which other people have not done. வெளிப்பிரகாரமாக மற்ற ஜனங்கள் செய்யாத காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்கிறீர்கள். But your flesh is the same. ஆனால் உங்களுடைய மாம்சம் அதே மாம்சம் தான். I remember many years ago the Lord said to me, அநேக ஆண்டுகள் முன்பதாக தேவன் எனக்கு சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. Don't ever evaluate yourself by how much you have served me. எந்த அளவுக்கு நீ எனக்கு ஊழியம் செய்திருக்கிறாய் என்பதை வைத்து நீ உன்னை எடை போட வேண்டாம். How many books you have written, எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறாய், how many messages you preached, எத்தனை செய்திகளை பிரசங்கித்திருக்கிறாய், how many tapes, how many CDs, எத்தனை CD போட்டிருக்கிறாய், எத்தனை how டேப்புகளை many places விட்டிருக்கிறாய், you have traveled, எவ்வளவு இடங்களுக்கு நீ how பிரயாணம் many பண்ணியிருக்கிறாய், churches are established, எவ்வளவு சபைகளை நீ ஸ்தாபித்திருக்கிறாய், people you have blessed. எவ்வளவு ஜனங்களை நீ ஆசீர்வதித்திருக்கிறாய். No, none of these things. இவைகளில் ஒன்றையும் அல்ல. This is all by my work through you. இவைகள் எல்லாம் உன் மூலமாக நான் செய்த வேலை. It's got nothing to do with you. அது உன்னை பொறுத்த காரியம் அல்ல. If you want to evaluate yourself, உன்னை நீ எடை போட வேண்டும் என்று விரும்பினால் evaluate yourself like this. இப்படி நீ உன்னை நீ அறிந்து கொள். உன்னை How much have you denied yourself in secret? அந்தரங்கத்திலே எந்த அளவு உன்னை நீ வெறுத்திருக்கிறாய். How much have you prayed in secret without other people knowing about it? மற்றவர்களுக்கு தெரியாதபடி எவ்வளவு முறை நீ ஜெபித்திருக்கிறாய். How much have you suffered in secret without other people knowing about it? மற்றவர்களுக்கு தெரியாதபடி அந்தரங்கத்தில் எந்த அளவுக்கு நீ பாடுபட்டிருக்கிறாய். How much have you done good to other people without trying to take credit for it? அதற்காக நான் பிரதிபலனை எதிர்பார்க்காதபடி எத்தனை பேருக்கு நீ நன்மை செய்திருக்கிறாய். How much have you done good to the poor, those who cannot repay you? உனக்கு பதில் செலுத்த கூடாதவர்களிடத்திலே நீ எவ்வளவு முறை நன்மை செய்திருக்கிறாய். How much have you humbled yourself and served the lowliest of the lowly among my people? என்னுடைய ஜனங்களிலே இருக்கிற கீழான நிலையில் இருக்கிறவர்களை காட்டிலும் கீழானவர்களுக்கு நீ பணி செய்வதற்கு எத்தனை முறை உன்னை ஒருத்திருக்கிறாய். How much have you washed the feet of other people, of my children, like I did? நான் செய்தது போல என்னுடைய பிள்ளைகளுடைய எத்தனை பேருடைய பாதங்களை நீ கழுவி இருக்கிறாய்.
How holy are you before me in your thought life? உன்னுடைய என்ன சிந்தை வாழ்க்கையிலே எனக்கு முன்பாக எப்படி பரிசுத்தமுள்ளவனாய் இருக்கிறாய்? How holy is your motives in all that you do? நீ செய்கிற எல்லா காரியங்களிலேயும் உள்ள மறைந்திருக்கிறதான நோக்கம் எப்படி இருக்கிறது? And suddenly before my eyes all the work I did disappeared. திடீரென்று என்னுடைய கண்களுக்கு முன்பதாக நான் செய்த ஊழியங்கள் பணிகள் எல்லாம் மறைந்து விடுகிறது. And I saw myself naked and standing before God. நான் நிர்வாணியாய் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதை நான் உணர்ந்தேன். And I said, Lord, I am nothing. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை என்று சொன்னேன். I am a nobody. நான் யாரும் இல்லை ஆண்டவரே. We need to see the Lord. நாம் ஆண்டவரை பார்க்க வேண்டியிருக்கிறது. You know, any of us can see the Lord. யாருமே நாம் ஆண்டவரை பார்க்க முடியும். In our heart. நம்முடைய உள்ளத்திலே. How do you know whether you've seen the Lord? தேவனை நீ பார்த்து விட்டாய் என்று எப்படி உனக்கு தெரியும்? I'll tell you. நான் சொல்கிறேன். When you see the Lord, நீ தேவனை பார்த்த உடனே you will not see the sins of other people, you will see your own sin. That's மற்றவருடைய பாவங்களை நீ பார்க்க மாட்டாய், உன்னுடைய பாவத்தை நீ பார்ப்பாய். As long as you're seeing the sins of other people more than your own, you haven't seen the Lord, brother. உன்னுடைய பாவங்களை காட்டிலும் மற்றவருடைய பாவங்களை நீ அதிகமாய் பார்த்து கொண்டே இருப்பாயானால் நீ இன்னும் தேவனை தரிசிக்கவில்லை. Even after this, Isaiah still proclaimed the sins of others as a prophet. இதற்கு பிறகும் ஏசாயா அநேகருடைய மற்றவருடைய குற்றங்களை சொல்லிக் கொண்டிருந்தான். But it was different because he had seen his own. அவன் தன்னுடைய நிலையை பார்த்தபடினால் இப்பொழுது சொல்லுகிற விதமானது மாறுபட்டிருக்கிறது. There's a lot of difference between the way we preach against sin once we have seen ourselves before God's eyes. தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நம்மை பார்த்த உடனே அதற்கு பிறகு நாம் பாவத்தை குறித்து பிரசங்கிக்கிற விதமே மாறிவிடும். Many of us who think we have got some victory here and there. இங்கேயும் அங்கேயுமாய் நமக்கு ஜெயம் கிடைத்து விட்டது என்று எண்ணுகிற உங்களில் அநேகர். You know what the Lord showed me once? ஒருமுறை ஆண்டவர் எனக்கு என்ன காண்பித்தார் தெரியுமா? Okay, it's true you got victory over certain things. ஒரு சில காரியங்கள் other believers have not got victory over. மற்ற விசுவாசிகளுக்கு கிடைக்காத சில பகுதிகளில் உனக்கு ஜெயம் கிடைக்கிறது நல்லதுதான். But do you know how much that makes you better than all the other believers? ஆனால் மற்ற எல்லா விசுவாசியை காட்டிலும் இந்த காரியம் எந்த அளவுக்கு உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறது தெரியுமா? Not even 1 millimeter. 1 மில்லிமீட்டர் கூட கிடையாது. Do you know how much more high my righteousness is still higher than yours? உன்னுடைய நீதியை காட்டிலும் என்னுடைய நீதி எவ்வளவு பெரியதா இருக்கிறது, உயர்ந்ததா இருக்கிறது தெரியுமா? Heaven is above the earth. பூமிக்கு மேலாக வானம் எப்படி உயர்ந்திருக்கிறது அவ்வளவு தூரம். How foolish to compare ourselves with one another. நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது எவ்வளவு புத்தீனமான காரியம். You see these, have you seen these small brown ants? இந்த பிரவுன் கலர் எறும்பை பார்த்திருக்கீங்களா? Small ones. You see them sometimes going in a line. குட்டி எறும்பு வரிசையா லைன்ல போயிட்டே இருக்கும். Supposing one of those ants says to the other ant, அந்த ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை பார்த்து சொல்லுது, see, I am 0.001 millimeters longer than you. மற்ற எறும்பை பார்த்து எறும்பை உன்னை காட்டிலும் நான் வந்து 0.001 மில்லிமீட்டர் அதிகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. And I look at that. நான் அதை பார்க்கிறேன். What a stupid ant. என்ன புத்தியீனமான ஒரு முட்டாளான எறும்புது. 0.001 millimeters longer than the other one. மற்ற எறும்பை காட்டிலும் தான் வந்து ஏதோ 0.001 மில்லிமீட்டர் அதிகமா இருக்கான். For a man like me, that's nothing. ஒரு மனுஷனா இருக்கிற என்னை பொறுத்தவரை அது ஒன்றுமில்லை. அவ்வளவு பெரிய நீளம் ஒரு பொருட்டே கிடையாது. And when the angels in heaven see us glorying that I've got little victory over sin more than that person. பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நாம் ஒருத்தரை பார்த்து அவரை காட்டிலும் எனக்கு இந்த பகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறேன், ஜெயம் பெற்றிருக்கிறேன் பாவத்தின் மீது. I'm a little holier than that person in that church. அந்த சபையில் இருக்கிற அவரை காட்டிலும் நான் கொஞ்சம் பரிசுத்தவான். They are sad. அவர் தூதர்கள் துக்கப்படுவார். My brothers and sisters. சகோதர சகோதரிகளே, when Moses' face was shining, மோசேயுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்த பொழுது, the only person who did not know it was Moses himself. அதை அறியாத ஒரு மனுஷன் இருப்பானேயானால் அவன்தான் மோசே. And if your face is shining, you will not know it, I'll tell you that. உங்களுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்குமேயானால் உங்களுக்கு அது தெரியாது. The trouble with a lot of people is they go around saying, can you see my face is shining? அநேகருடைய பிரச்சனை என்னன்னா ஒருத்தரையா போய் என் முகம் பிரகாசமா இருக்கிறத பார்க்க முடியுதா உங்களுக்கு என்று கேட்கிறார்கள். No, it's not shining. இல்லையே, ஒன்னும் பிரகாசமே இல்லையே. Moses didn't go around saying, can you all see my face is shining? மோசே எல்லாத்தையும் போய் என் முகம் பிரகாசிக்கிறத பாக்குறீங்களா என்று கேட்கவில்லை. He says he didn't even know. எனக்கு தெரியாது என்று சொன்னான். When you are in God's presence, தேவனுடைய சமூகத்தில் நீ இருக்கும் பொழுது, the glory of God comes upon your life, தேவனுடைய மகிமை உன்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, you will not know it. உனக்கு அது தெரியாது. Other people see it. மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள். You don't see it. நீ அதை பார்க்க மாட்டாய். See, all these things become true when we understand justification. நீதிமானாக்கப்படுதல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாய் மாறுகிறது. If you have a problem with spiritual pride or any other type of pride, you need to understand justification. ஆவிக்குரிய பெருமையோ வேறு எந்த விதமான பெருமையோ உனக்கு இருக்குமே ஆனால்
நீ முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது நீதிமானாக்கப்பட வேண்டிய காரியம். Death has equalized you. Spiritual death has equalized you with all the believers and all the sinners in the whole world. இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளோடும் எல்லா பாவிகளோடும் கூட ஆவிக்குரிய மரணமானது உன்னையும் அவர்களையும் சமப்படுத்தி விட்டது. And that the only way in which you are accepted before God today is because you are clothed with the righteousness of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே நீ தரிப்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த ஒரு அடிப்படையிலே தான் நீ தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாய். If you think of righteousness as money, நீதிமானாக்கப்படுதல் என்பதை நீதியை பணத்தோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால், we are all like beggars sitting on the roadside. நம்ம எல்லாருமே ரோட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிச்சைக்காரர்களை போல இருக்கிறோம். The best brother சிறந்த சகோதரர் and the worst brother. மோசமான சகோதரர். What is the difference between the best brother and the worst brothers? We are all beggars sitting with a tin can, and நம்ம எல்லாமே தகரடப்பா வைத்துக் கொண்டு பிச்சைக்காரர்களை ரோட்டின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அங்க இருக்கிற நல்ல சகோதரருக்கும் மோசமான சகோதரருக்கும் வித்தியாசம் என்ன? it's like one beggar saying, see, I've got half paisa more than you. ஒரு உன்னை காட்டிலும் எனக்கு ஒரு அரை பைசா அதிகமா இருக்குப்பா என்று சொன்னதை போலத்தான். Have you ever heard of anybody boasting that he is rich because he's got half paisa more than the other person? மற்றவனை காட்டிலும் இவனிடத்தில் அரை பைசா அதிகமா இருக்கிறபடினாலே பெருமை பாராட்டக்கூடிய யாராவது ஒரு மனிதனை பார்த்திருக்கிறீர்களா? That is the type of stupidity we find among some believers. ஒரு சில விசுவாசிகளிடத்தில் இப்படிப்பட்ட புத்தியினத்தை தான் பார்த்திருக்கிறோம். Lord, I thank you. I'm not like other people because I've got half paisa more than them. ஆண்டவரே, நான் மற்றவர்களை போல அல்ல, மற்றவர்களை காட்டிலும் எனக்கு அரை பைசா அதிகமாக இருக்கிறது, ஆகவே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். You ask God to equalize you and that will be a great day in your life. தேவனே, என்னை மற்றவர்களோடு சமப்படுத்தி விடும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள். அந்த நாள் உங்கள் வாழ்க்கையில பெரிய நாளாக இருக்கும். Till the end of your life you'll come and say, Lord, it's only the righteousness of Christ with which I can come before you. வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, கிறிஸ்துவின் நீதி நிமித்தமாகத்தான் நான் உம்முடைய சமூகத்திலே வர முடியும். It's because Jesus was raised from the dead. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மீண்டும் எழுப்பப்பட்டபடினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Okay, let me go to another verse. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். How can we be saved? நாம் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? Now many people will say, repent and believe that Jesus died for your sins. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று அநேகர் சொல்கிறார்கள். That's true. அது உண்மைதான். But let me show you this verse. Have you ever read this? Have you ever quoted this verse to anybody? யாருக்காவது இந்த வசனத்தை நீங்கள் காண்பித்திருக்கிறீர்களா? This is a verse, Romans chapter 10 tells us how to be saved. ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி நீ ரட்சிக்கப்பட முடியும் என்று. Sometimes we read one verse and don't read another verse. சில சமயத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், அடுத்த வசனத்தை வாசிப்பதில்லை. Okay, verse 9. 9ஆம் வசனம். If you confess with your mouth Jesus as Lord and believe in your heart that God raised him from the dead, you'll be saved. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். My question. என்னுடைய கேள்வி என்ன? Very simple question. Even the children can answer this. நான் கேட்க போற கேள்வி ரொம்ப சின்ன கேள்வி, சின்ன பிள்ளைங்க கூட பதில் சொல்லிவிடலாம். Children, பிள்ளைங்களே கவனிக்கிறீங்களா? can you answer this question? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? Romans 10 verse 9. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். What does it say here? அது என்ன சொல்லப்படுது, என்ன சொல்லுகிறது அந்த வசனம்? Very simple question. மிகவும் எளிய ஒரு கேள்வி. You all got it? ஈஸியான கேள்வி. ரோமர் 10:9 எடுத்துட்டீங்களா பிள்ளைங்களா? What do you have to believe in order to be saved? நீ ரட்சிக்கப்படுவதற்கு எதை விசுவாசிக்கணும்? Anybody? எந்த பிள்ளைங்க சொல்றீங்களா? You have to believe that Jesus was raised from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று That God raised him from the dead. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்க Did வேண்டும். you see that? இதை பார்த்தீர்களா? Do you see that that is what you have to believe in your heart? இதைத்தான் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். We tell people you must believe that Jesus died for your sins. உங்களுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று விசுவாசி என்று நாம் ஜனங்களுக்கு சொல்கிறோம். We completely ignore this verse. இந்த வசனத்தை முற்றிலுமாக நாம் மறைத்து விடுகிறோம். That's not enough to believe that Jesus died for their sins. இயேசு அவருடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிப்பது மட்டும் போதாது. Like I told you, one fellow will say the thief died for my sins. ஒரு மனிதன் சொல்லுவான், அந்த திருடன் எனக்காக மரித்தார் என்று சொல்லுவான். How do you say the thief didn't die for his sins? அந்த திருடன் இவனுடைய பாவங்களுக்காக மரிக்கவில்லை என்று எப்படி நிரூபிப்பான்? No, he must believe something more. அவன் அதை காட்டிலும் ஒன்றை அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். God raised Jesus from the dead, then you'll be saved. தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். So you see how important it is to believe in the resurrection. ஆகவே உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பது எவ்வளவு முக்கியம் என்று அறிந்திருக்கிறாய். For our justification. நம்முடைய நீதிமானாக்கப்படுதலுக்காக. Justification means clothed with the righteousness of Christ. நீதிமானாக்கப்படுதல் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே நாம் முற்றிலுமாய் உடுத்து வைக்கப்படுவோம். How am I saved from hell? எப்படி நான் நரகத்திலிருந்து மீட்கப்படுகிறேன்? The judgment of God. தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து எப்படி ரட்சிக்கப்படுகிறேன்? I believe God raised Jesus from the dead. மரித்தோரிலிருந்து தேவன் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் என்பதை விசுவாசிக்கிறோம். For my sins. என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறோம். His death was different from the thief. அவருடைய மரணம்
கள்ளனுடைய மரணத்தை காட்டிலும் Because வித்தியாசமானது. God raised him from the dead. என்றால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். If you remove that second part, then his death is like the thief's only. அந்த இரண்டாவது பகுதியை நீங்கள் நீக்கிவிட்டால் அவருடைய மரணமானது கள்ளனுடைய மரணத்துக்கு ஒப்பாதான் Many இருக்கிறது. of us have been guilty of not emphasizing that Jesus rose from the dead. இயேசு உயிரோடு எழுந்தார், மரித்தோர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதை நாம் அநேகர் அறிக்கை செய்யாதபடி நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம். That's why we look down on other believers. ஆகவே தான் நாம் மற்ற விசுவாசிகளை நாம் கீழானவர்களாய் That's பார்க்கிறோம். why we are not growing in grace. ஆகவே தான் நாம் கிருபையிலே இன்னுமாய் வளராமல் இருக்கிறோம். What is growing in grace? கிருபையிலே வளருவது என்றால் என்ன? Least of the apostles, least of the saints, chief of sinners. That's growing in grace. அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவன், பரிசுத்தவான்கள் எல்லாரும் சிறியவன், எல்லாரை காட்டிலும் நான் தான் பாவி. இதுதான் கிருபையிலே That is வளரக்கூடிய growing வாழ்க்கை. in grace. இதுதான் கிருபையிலே வளரக்கூடிய That's why வாழ்க்கை. we don't experience the anointing that Paul experienced. ஆகவே தான் பவுல் அனுபவித்த அபிஷேகத்தை நாம் அனுபவிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். We need to understand நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. what the resurrection of Christ has done. கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் நம்மிலே என்ன செய்திருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள Jesus is வேண்டும். risen. இயேசு உயிரோடு எழுந்தார். That's a wonderful truth. இது அற்புதமான ஒரு சத்தியம். And that's why we are not afraid of the devil. ஆகவே தான் நாம் பிசாசை பார்த்து பயப்படுவதில்லை. Satan was defeated on the cross. சாத்தான் கல்வாரிலே தோற்கடிக்கப்பட்டார். And when Jesus came out of the grave, he conquered death also. இயேசு கல்லறையிலே இருந்து வெளியே வரும்பொழுது அவர் மரணத்தையும் பரிகரித்தார். Now I want to show you something concerning healing. இப்பொழுது சுகமாக்குதலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Now we haven't spoken much about healing in our churches in the past years. கடந்த ஆண்டுகளிலே சபையிலே நாம் போதுமான அளவு சுகமாக்குதலை குறித்து நாம் பேசவில்லை. I believe we need to think a little more about that. இதை குறித்து இன்னும் அதிகமாக நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது என்று எண்ணுகிறேன். We don't have to go to the extreme that some Pentecostals have gone to. ஒரு சில பெந்தகோஸ்தேக்காரர்கள் போனது போல ஒரு கோடிக்கு நாம் போய்விட தேவையில்லை. We believe in taking medicines, going to doctors. மருந்தெடுப்பதை நாம் நம்புகிறோம், மருத்துவத்திலே போகலாம் என்று நாம் நம்புகிறோம். We also believe sometimes God doesn't heal, சில சமயத்திலே தேவன் சுகமாக்குவதில்லை என்பதையும் நாம் நம்புகிறோம். but with a good reason. ஆனால் நல்ல காரணத்திற்காக. Paul had a thorn in the flesh. We read in 2 Corinthians 12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறது போல பவுலுக்கு ஒரு முள் அவருடைய மாம்சத்திலே That was a கொடுக்கப்பட்டிருந்தது. sickness. He prayed. God said no. அதனுடைய வியாதி. அவர் அதற்காக ஜெபித்தார். ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். God said this sickness will humble you. You need to be humble. இந்த வியாதி உன்னை தாழ்மைப்படுத்தும், நீ தாழ்மையிலே தரித்திருக்க வேண்டும் என்று அவர் But I will சொன்னார். give you grace that you will still be able to serve me in spite of this sickness. இந்த வியாதி நிமித்தமாக கூட நீ எனக்காக ஊழியம் செய்ய முடியாது, உனக்கு நான் கிருபை தரப் போகிறேன். And you will be able to serve me more than all those healthy people. ஆரோக்கியமாக இருக்கிற அநேகரை காட்டிலும் நீ அதிகமாக எனக்காக ஊழியம் செய்வாய் என்று சொன்னார். But he never got rid of his sickness. ஆனாலும் தன்னை வியாதியிலிருந்து அவனுக்கு விடுதலை But he கிடைக்கவில்லை. served more than all the other apostles. பட் எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் அவன் அதிகமாக Because he ஊழியம் had செய்தான். grace from God. ஏனென்றால் அவன் தேவனிடமிருந்து கிருபை பெற்றுக் கொண்டான். It's something like this story I heard once of a servant of God. ஒரு முறை ஒரு தேவ ஊழியனை குறித்து ஒரு கதையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். He was facing a problem in his life, praying. God said no. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தான். ஆண்டவரும் இல்லை என்று சொல்லிவிட்டார். Then one day at night he had a dream. ஒரு நாள் இரவில் அவனுக்கு ஒரு சொப்பனம் கண்டான். He was trying to cross a river in a boat. அவன் ஒரு படகிலே ஒரு நதியை கடந்து கொண்டிருக்கிறான். Underneath the water there was a big rock and he was always hitting against that rock. தண்ணீருக்குள்ளாக ஒரு பெரிய பாறை இருக்கிறது. இவனுடைய படகானது அந்த பாறையை போய் மோதிக்கொண்டே இருக்கிறது. Lord, remove the rock. ஆண்டவரே இந்த பாறையை நீக்கும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். God said no. ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். But God said, ஆண்டவர் என்ன சொன்னார்? I will raise the level of the water. நான் தண்ணீருடைய அந்த அளவை நான் கூட்டப் போகிறேன். Then what happens? அப்பொழுது என்ன நடக்கும்? When you go across. அந்த படகு. So I will not remove the thorn in the flesh. ஆகவே நான் மாம்சத்தில் இருக்கிற முள்ளை நான் நீக்கப் போவதில்லை. But I will raise the level of my grace in your life that you will go across. உன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய கிருபையின் நிலையை நான் அதிகப்படுத்த போகிறேன். நீ அப்பொழுது நீ கடந்து செல்லலாம். Sometimes we pray, Lord, remove that problem. சில சமயத்தில் ஆண்டவரே இந்த பிரச்சனையை நீக்கி விடும் என்று ஜெபிக்கிறோம். Let that neighbor shift his house from next door to me who's troubling me all the time. என்னை எப்போது பார்த்தாலும் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர் காலி செய்து போய்விடட்டும் என்று ஜெபிக்கிறோம். No, God says I won't remove. He has bought the house. He's going to live there forever. அவன் அந்த வீட்டை விலைக்கே வாங்கி விட்டான், எப்பொழுதும் அங்கேதான் இருக்க போகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். Then Lord, this is terrible. I thought he's only rented it. Now he's living there permanently. வாடகைக்கு தான் வந்திருக்கிறான் என்று எண்ணினான். இப்பொழுது ஒத்திகை கூட இல்லை, விலைக்கே வாங்கி விட்டார். Now it's a lifelong problem. இப்பொழுது வாழ்க்கை முழுவதுமாக பிரச்சனை. God said, don't worry. I'll raise the level of the water. You'll go across the other side. கவலைப்படாதே, தண்ணீருடைய நிலையை நான் மேலே உயர்த்துவேன், அப்பொழுது நீ கடந்து செல்ல முடியும். That's a greater victory. இதுதான் மிகப்பெரிய வெற்றி. You say remove the problem. God says no. I'll make you a conqueror over the problem. Isn't that better? ஆண்டவரே பிரச்சனை நீக்கும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஜெயாலியாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். We read in 1 Timothy 5 and verse 23. 1 தீமோத்தேயு 5:23 வாசிக்கிறோம். That Timothy, who was one of the best co-worker of Paul. பவுலுக்கு இருந்ததான மிகச்சிறந்த உடன் வேலையாள்.
He had a stomach problem. அவருக்கு வயிற்றிலே பிரச்சனை. I am sure Paul laid hands on his head and prayed for him umpteen times. எவ்வளவோ முறைகள் பவுல் தன்னுடைய கையை தீமோத்தேயுவின் தலையில வைத்து எத்தனையோ முறை ஊக்கமாய் ஜெபித்திருந்திருப்பார். Who is this man praying? The man who's raised the dead. ஜெபிக்கிற இந்த மனிதன் யார்? மரித்தோரை உயிரோட எழுப்ப பண்ணின மனிதன். Paul lays his hands on Timothy. The man who's raised the dead cannot even heal his stomach problem. செத்தவங்க மேல கையை வச்சப்ப உயிரோட இருந்தாங்க. இப்ப வயிற்றுவலிக்காக ஜெபம் பண்றாரு, வயிற்றுல சுகமால. Stomach problem, even you and I will have faith to pray for. வயிற்றுவலிக்கு நீங்களும் நான் கூட ஜெபிக்கிறதுக்கு விசுவாசம் இருக்கும். Won't you do that if somebody comes to you and says, brother, I've got stomachache, please pray for me? You lay hands on me. யாராச்சும் வயிற்றுவலின்னு வந்தா நீங்க ஜெபிக்க மாட்டீங்களா விசுவாசத்தோட? Yeah, but if somebody says somebody is dead, can you raise him up? You won't pray for him. ஆனா இங்க ஒரு நாள் செத்து போயிட்டாரு, கை வச்சு ஜெபம் பண்ணி எழுப்புங்கன்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க. We won't do that. We don't have faith for that. நமக்கு அதுக்கு விசுவாசம் கிடையாது. Stomachache is a small thing. ஆனால் வயிற்றுவலிங்கிறது சின்ன காரியம். Paul prays for him and nothing happens. He's never healed. பவுல் அதற்காக ஜெபிக்கிறார், ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை, சுகமாக்கப்படவில்லை. So Paul says to Timothy, பவுல் சொல்றான் தீமோத்தேயை பார்த்து, Timothy, you better take some medicine. I prayed for you, so nothing happened. நான் உனக்காக ஜெபம் பண்ணப்பா, ஒண்ணும் நடக்கல, சரி கொஞ்சம் மருந்து சாப்பிட்டுக்கப்பா. Take a little wine, that's medicine those days. And அந்த நாட்களில் இருந்த மருந்து தான், கொஞ்சம் திராட்சரசத்தை கொட்டிக்கொள். It's not once in a while. It says you're frequently having this stomach problem. எப்பொழுதும் அவனுக்கு வரக்கூடிய வயிற்றுவலி இல்ல, உனக்கு அடிக்கடி நேருகிற வயிற்றுவலி. I think I know how he got it. அவருக்கு எப்படி இந்த வயிற்றுவலி வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். Some of you may not know it. உங்களை ஒரு சிலருக்கு தெரியாது. See, when we serve the Lord and we travel to different countries, we get different types of food. நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்ய பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்யும் பொழுது பலவிதமான உணவு வகைகளை உண்கிறோம். Timothy was traveling a lot. தீமோத்தேயும் பல இடங்களுக்கு பிரயாணம். You go to some small poor house and they give you a cup of tea in a dirty glass and you have stomach problems after that. நீங்க ஒரு ஏழை ஒரு வீட்டுக்கு போறீங்க, அங்க சரியா கழுவுறது கூட தண்ணி இல்ல, அந்த அழுக்கு கப்ல டீ குடுக்குறாங்க, அதை குடிச்சோனே வயிற்றுவலி வந்து. You can't say I won't drink it. நான் குடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. You just got to pray. That's one time you really have to pray before you drink the cup. உண்மையாலுமே அப்படிப்பட்ட நேரத்துல தான் ஆண்டவரே இந்த டீ ஆசீர்வதிங்க சொல்லி ஜெபிக்க வேண்டியிருக்கு, ஜெபிச்சிட்டு குடிக்க வேண்டியிருக்கு டீ. Anyway, the point is that Timothy had stomach problems and he never got healed. ஆனால் இங்க சொல்ல வந்த காரியம் என்னவென்றால் தீமோத்தேயுக்கு வயிற்றிலே பிரச்சனை இருந்தது, ஆனால் ஒரு காலம் அவனுக்கு சுகமாகவே இல்லை. And another verse, 2 Timothy chapter 4. 2 தீமோத்தேயு 4 இன்னொரு வசனம் இருக்கிறது. Paul had another co-worker called Trophimus. திரோபிமு என்றதான இன்னொரு உடன்வேலையாளர் இருந்தான். 2 Timothy 4:20. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Trophimus have I left sick at Miletus. திரோபிமுவை மிலேத்துவிலே வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். Do you think Paul didn't pray for him? அவனுக்காக பவுல் ஜெபிக்காமல் இருந்திருப்பாரா? I'm sure he prayed for him. நான் கண்டிப்பா நம்புறேன், அவன் ஜெபிச்சிருப்பான். Many times. அநேக முறை ஜெபித்திருந்திருப்பார். Fellow is not healed. திரோபிமு சுகமாகவே இல்லை. So he says, Timothy, Trophimus is a good brother. I prayed for him, but he never got healed. I don't know why. திரோபிமு நல்ல சகோதரன் தான், அவனுக்காக ஜெபிச்சேன், ஆனால் அவனுக்கு சுகமாகல, ஏன் தெரியல. So I want to say that in the beginning. ஆரம்பத்தில் இது நான் சொல்ல விரும்புகிறேன். But I also now want to tell you that God heals the sick. ஆனால் இப்பொழுது இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன், தேவன் வியாதியஸ்தரை சுகமாக்குகிறார். I showed you those verses in the beginning just to show you that I'm not some fanatic who's against medicine. மருந்துக்கு விரோதமானவன், அப்படிப்பட்ட ஒரு வெற்று வைராக்கியம் உள்ளவன் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. And that I'm not one who believes that every sick person in the world will be healed. உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியஸ்தரும் சுகமாக்கப்படுவார் என்று விசுவாசிப்பதற்கு இன்னொரு கோடிக்கும் நான் போகவில்லை. But neither am I one of those who believe that everybody has to remain sick. அதே சமயத்தில் எல்லாருமே வியாதியாக இருக்க வேண்டும் என்றும் நான் நம்பவில்லை. I believe there are many sick believers who can be healed. ஆனால் நான் நம்புகிறது என்னவென்றால் அநேக விசுவாசியாக இருக்கிற வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட முடியும். It's possible that some of you have got sicknesses from which you can be healed. இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற ஒரு சில வியாதியிலிருந்து நீங்கள் சுகமடைய முடியும் என்று நான் நம்புகிறேன். The first thing is you got to forgive everybody. நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், நீங்க எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். If there is one person in your whole life whom you have not forgiven, நீங்கள் மன்னிக்காத உங்கள் முழு வாழ்க்கையிலுமே நான் மன்னிக்கவில்லை ஒரே ஒரு ஆள் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்களானால், one person, நான் மன்னிக்க முடியாத ஆள் ஒரே ஒருவர் இருக்கிறார் என்று சொல்வீர்களானால், God won't listen to your prayer. உன் ஜெபத்துக்கு தேவன் பதிலளிக்க மாட்டார். I don't care what great harm he did to you. உங்களுக்கு எவ்வளவு பெரிய தீமை செய்திருந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. You got to forgive him. நீ அவனுக்கு மன்னிக்க வேண்டும். God will give you health. தேவன் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். When you forgive, God forgives you. நீ மன்னிக்கும் பொழுது தேவன் உன்னை மன்னிக்கிறார். And it says in James 5 that sometimes it is because of sin that you are sick. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறது என்னவென்றால், சில சமயங்களிலே உங்களுக்கு இருக்கிற பாவத்தினாலே சில வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. James 5 verse 15. யாக்கோபு 5:14. 14:15. Is any among you sick? உங்களிலே ஒருவன் வியாதிப்பட்டால், call the elders of the church, let him anoint him, pray over him in the name of the Lord. அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். See, this is not for every cough and cold.
இது எல்லா சளி பிடித்தலுக்கும் இருமலுக்கும் அல்ல. Says here, call for the elders of the church. That means this guy is so sick he is in bed. He can't even go and see the elders. சபையின் மூப்பர்களை வரவழைப்பாளாக என்றால் அவ்வளவு வியாதிப்பட்டு படுக்கையா இருக்கிறான், இவனாலே போய் வியாதியை மூப்பரை கூப்பிட முடியாது, ஆகவே வரவழைக்க வேண்டும். He doesn't say go to the elders. வியாதிப்பட்டால் மூப்பரிடத்திலே போ என்று இங்கே சொல்லப்படவில்லை. No. This man is so sick he is probably in hospital. இவன் அவ்வளவு வியாதியா இருக்கிறான், ஒருவேளை ஆஸ்பத்திரியில இருக்கிறான். First of all, you must pray for yourself. You don't have to call the elders for every cough and cold you have. உங்களுக்கு சளி பிடிச்சிட்டா இருமல் வந்துச்சுன்னா நீங்களே உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளலாம், அதுக்காக போய் மூப்பட்ட போய் ஜெபிக்க தேவையில்லை. Elders will have no time for anything else if they go around praying for everybody who's got a எல்லா சளிக்கு இருமலுக்கும் ஜெபம் ஆரம்பிச்சாங்கன்னா மூப்பர்களுக்கு வேற வேலை செய்வதற்கு நேரம் இருக்காது. No, if you're able to walk around, you go yourself. And உங்களால நடக்க முடிஞ்சா நீங்களே போய் ஜெபிட்டு வாங்க. Supposing you are so seriously sick and your faith is not working, ரொம்ப நீங்க மிகவும் அதிகமாக வியாதிப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு விசுவாசம் வேலை செய்யல, you are in bed, நீங்க வியாதி படுக்கையில then it இருக்கீங்க, says call for the elders of the church. அப்பொழுது சபையின் மூப்பரை வரவழைப்பார்கள். They come because you are helpless in bed. நீங்கள் உதவியற்றவராய் படுக்கையில இருக்கிறபடினாலே அவர்கள் வருகிறார்கள். And they pray for you in faith. அவர்கள் விசுவாசத்தால் ஜெபிக்கிறார்கள். The Lord will raise you up, it says. அங்கே பார்க்கிறோம், அந்த பிணியாளியை கர்த்தர் எழுப்புவார். But one more thing. ஆனா இன்னொரு காரியம், if he has committed sins, it will be forgiven. அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். That means sometimes sickness is due to sin. ஆகவே சில சமயத்திலே பாவத்தினாலே கூட வியாதி வரும். Therefore it says in verse 16, first of all confess your sin and then pray, then you'll be healed. 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் ஒருவருக்கு ஒரு அறிக்கையிடுங்க, உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். That's the only place in the Bible where it says confess your sins to one another. ஒருவருக்கு ஒரு பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் என்று இந்த ஒரு இடத்திலே மட்டும் தான் வேதத்தில் சொல்லப்பட்டது. We normally confess our sin only to God. நாம் பொதுவாக தேவனிடத்திலே மட்டுமே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். We must never get up in the church and confess our past sins. ஒரு காலம் நாம் சபையில எழுந்து நின்று நம்முடைய கடந்த கால பாவங்களை அறிக்கை செய்யவே கூடாது. But sometime when you are sick, சில சமயத்தில் நீங்கள் வியாதிப்படும் alone in your room, உங்கள் அறையிலே தனியா இருக்கும் பொழுது, and the elders come to pray for you, மூப்பர்கள் ஜெபிக்க முடியாது வருகிறார்கள், and then they ask you, அப்பொழுது உங்களை கேட்கிறார்கள், have you got a bitterness against somebody? யார் மீதாவது உனக்கு கசப்பு இருக்கிறதா சகோதரன்? Are you upset with some elder brother? எந்த மூத்த சகோதரத்திலே நீ மனத்தாங்க அடைந்திருக்கிறாயா? Who has disciplined you? உன்னை ஒழுங்குபடுத்தின ஒரு மூப்பரிடத்திலே உனக்கு மனத்தாங்க? Are you upset with somebody who cheated you? உன்னை ஏமாற்றின ஒரு இடத்திலே உனக்கு மனத்தாங்க அடைந்திருக்கிறாயா? Are you angry with your husband or your wife because of something they did? அவர் செய்தது நிமித்தமாக புருஷனிடத்திலோ மனைவியிடத்திலோ கோபமாக இருக்கிறாயா? Some unconverted neighbor, அல்லது மனம் திரும்பாத பக்கத்து வீட்டுக்காரரோடு கூட, or your boss in the office, அல்லது உன் அலுவலகத்தில் உள்ள உன் மேல் அதிகாரியோடு கூட, or your landlord, அல்லது உங்களுடைய வீட்டு ஓனரோடு கூட, or more terrible than all of them, your mother-in-law. எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் கூடிய மாமியாரோடு உனக்கு வருத்தம் உண்டா? Can you forgive them? அவங்களை மன்னிக்க முடியுமா? I think if you can forgive your mother-in-law, you can forgive everybody. உங்க மாமியாரை நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா உலகத்துல யாரை வேண்டுமானாலும் நீங்கள் மன்னித்து விடலாம். Can you forgive everyone? எல்லாரையும் மன்னிக்க முடிகிறதா? Everybody. எல்லாரையும் மன்னிக்க முடிகிறதா? Confess your sin. பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். And then pray. அதற்கு பிறகு ஜெபியுங்கள். And you will be healed. நீ உன்னுடைய வியாதி சுகமாக்கப்பட முடியும். Somebody said bitterness is like this. யாரோ ஒருவர் சொன்னார், கசப்பு என்பது எப்படி இருக்கிறதா? You make a cup of poison for that enemy of yours. உங்களுடைய சத்துருக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கப்புல நல்ல விஷத்தை கலக்குறீங்க, நல்லா கலக்கி விஷத்தை செய்றீங்க, and then you drink it yourself. அதுக்கு நீங்களே அந்த கசப்பை அந்த விஷத்தை குடிக்கிறீங்க. This is bitterness. இதுதான் கசப்பு. What a fool you are. எவ்வளவு புத்தியீனனா இருக்கிறாய். That fellow is all right. அவன் நல்லா ஜாலியா இருக்கான். You're the one who is suffering. உங்களுக்கு தான் கஷ்டம் குடிச்சதுக்கு அப்புறம். He is really jolly. அவன் மேல்வே ஜாலியா இருக்கிறான். You're suffering. நீங்க பாடுபட்டு கொண்டிருக்கிறாய். Bitterness is a terrible thing. It doesn't harm the other person, it harms you. கசப்பு மற்றவனை ஒன்றும் செய்யாது, ஆனால் உன்னையே அது நோகடிக்கும். Forgive. மன்னித்து விடு. Forgive. மன்னித்து விடு. As God forgave you. தேவன் உனக்கு மன்னித்தது போல. Jesus told a story once. இயேசு ஒரு முறை ஒரு கதையை சொன்னார். Of a king who forgave a man 4 crores of rupees. 4 கோடி ரூபாய் பணத்தை ஒரு ராஜா ஒரு மனிதனுக்கு மன்னித்து விட்டார். 4 crores. 4 கோடி ரூபாய். And that man went out and caught a fellow by the throat who owed him 40 rupees. அவன் வெளியே போய் இவனுக்கு 40 ரூபாய் ஒரு ஆள் தரணும், அவன் தொண்டையை பிடிக்கிறான். And took him to jail. அவனை கொண்டு போய் ஜெயிலுக்கு கொண்டு வரான். And the king heard about it. ராஜா அதை குறித்து கேள்விப்பட்டான். King called him. அவனை வாயான்னு கூப்பிட்டான். How much did I forgive you? உனக்கு எவ்வளவு நான் மன்னிச்சேன்? 4 crores. 4 கோடி ரூபாய் சார். How much did that fellow owe you? அவன் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 40 rupees. 40 ரூபாய். You couldn't forgive him? அவனை உனக்கு மன்னிக்க முடியலையா? Now you also go to jail till you pay the 4 crores. அது 4 கோடி ரூபாய் கொடுத்து பிடிக்கிறப்ப நீயும் ஜெயிலுக்கு போ.
What is the meaning of that story? இந்த கதையுடைய அர்த்தம் என்ன? That even the greatest sin that somebody has committed against you, உனக்கு விரோதமாய் யாரோ ஒருவர் செய்த மிகப்பெரிய பாவம், biggest sin, பெரிய பாவம், is only like 40 rupees. அது 40 ரூபாய் போலத்தான். Compared to what you owe to God, which is 4 crores. நீ தேவனுக்கு 4 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது. And the meaning of that story is that God who forgave you will cancel the forgiveness and put the sins back into your account. கதையுடைய விளக்கம் என்னவென்றால், உன்னை மன்னித்த தேவன் அந்த மன்னிப்பை நீக்கிவிட்டு அந்த 4 கோடி ரூபாயை உன்மேலே வைத்து விடுவார். Do you know that all the sins which God did put it back into your account today? உனக்கு மன்னித்த எல்லா பாவத்தையும் உன்னுடைய கணக்கிலே திரும்பவும் வைத்து விட முடியும் என்பதை நம்புகிறாயா? I believe that. நான் அதை நம்புகிறேன். God has forgiven all my past. தேவனுடைய கடந்த காலத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். But every sin I committed in 65 years will be put back to my account today if I don't forgive one person. இப்பொழுது நான் ஒரு நபரை நான் மன்னிக்காத பட்சத்திலே தேவன் அந்த 65 ஆண்டு கால பாவத்தை எல்லாம் என் மீது வைத்து விடுவார். Please forgive. தயவு செய்து மன்னித்து. Many of your healings will come when you forgive. நீங்கள் மன்னிக்கும் பொழுது உங்களுக்கு சுகம் தானாக வரும். Another thing. இன்னொரு காரியம். Cast your burden on the Lord. Many sicknesses are because we are carrying the burden. அநேக சமயங்களிலே நாமாக பிரச்சனைகளை தலையில் சுமந்து கொண்டிருக்கிறபடினாலே தான் வியாதி வருகிறது. அந்த பாரங்களை எல்லாம் தேவன் மேல் வைத்து விடுங்கள். Burden concerning your children. பிள்ளைகளை குறித்ததான பாரம். It's like a story I heard. நான் ஒரு கதையை கேட்டது போல ஞாபகம் வருகிறது. One brother said it in our conference once. ஒரு முறை ஒரு கான்ஃபரன்ஸ்ல ஒரு சகோதரர் இதை சொன்னார். A young mother watching her 1-year-old girl play in the ground. ஒரு வயசு பெண் பிள்ளை அங்க தரையில விளையாண்டுட்டு இருக்கு. அத ஒரு இளம் தாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். The mother was looking very worried. தாய் ரொம்ப பார்த்து கவலைப்பட்டுட்டே இருக்கா. Somebody asked her, why are you looking so worried? ஏன் இவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கமா என்று கேட்கிறார். So I'm thinking when this girl grows up, how will her mother-in-law treat her? இந்த ஒரு வயசு பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளுடைய மாமியார் எப்படிதான் நடத்துவாங்களா, எப்படி நடத்துவாங்கன்னு தெரியலையே. He's worried about when that little girl grows up, gets married, how her mother-in-law will treat her. இந்த பாவம் சின்ன பொண்ணு இது வளர்ந்து இதுக்கு ஒரு மாமியார், அவங்க எப்படி நடத்த போறாங்களோ தெரியல என்று இப்போதே கவலைப்பட்டு இருக்காங்க. What are all things we are worried about? என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம கவலைப்படுறோம். 30 years from now what will happen to my children? இப்ப இந்த 30 வருஷம் கழிச்சு என் பிள்ளைங்களுக்கு என்ன நடக்க போதோ. Cast your burden on the Lord. பாரங்களை எல்லாம் தேவன் மீது வைத்து விடுங்கள். Don't carry it because you get a lot of sickness with that. நீங்களாக அதை தூக்க வேண்டாம். அது நிமித்தமாய் வியாதி தான் மிஞ்சும். Then Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரம். It says here about the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். Romans 8. ரோமர் 8ஆம் அதிகாரம். In verse 11. 11ஆம் வசனம். If the spirit of him who raised Jesus from the dead dwells in you, he who raised Jesus from the dead will give life to your mortal bodies through his spirit who indwells you. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களிலே வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். See, this body which is prone to death, இந்த சரீரமானது சாவுக்கு எதுவா இருக்கிறது, can get a taste of resurrection life. இது உயிர்த்தெழுந்த அந்த ஜீவனுடைய ஒரு முன்றுத்தையை பெற்றுக்கொள்ள முடியும். We can't get the full resurrection life till Jesus comes again. இயேசு மீண்டுமாய் வரும் வரை நமக்கு முழு உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை அனுபவிக்க முடியாது. Then my whole body will become like his. அப்படி இருக்கும்போது என்னுடைய முழு சரீரம்